எங்கள் அதிசயங்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சேனைகளின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் அப்பா. எருசலேமே, உன்னை மறந்தால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக, என் வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாகன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்பா. இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பாதத்தை, தேவனுடைய வீட்டை நாங்கள் மறக்காதபடி ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. எங்களை நினைத்தருளும் அப்பா, எங்களை நினைத்தருளும். தெய்வீக கிருபை, தெய்வீக ஆளுகை, தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே கிருபையாய் நடத்தி தாரும் ஆண்டவரே. 9 மாதங்கள் உருண்டோடி போனதப்பா. இந்த வருடம் ஆரம்பித்து ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சமூகத்தில் வந்து நிற்க தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கர்த்தர் நடத்தி தாரும். நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாரும் இறங்க
தந்தீர் ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. யோவான் அப்போஸ்தலனுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே, உம்முடைய மார்பில சாய்ந்திருந்தாரப்பா. ஆண்டவர் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டார். உம்முடைய இதய துடிப்பை அறிந்தார், உம்முடைய ஏக்கத்தை அறிந்தார் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கும் ஆண்டப்பா, நாங்கள் சாய்ந்து கொள்ள ஒரு இடம், நாங்கள் நேசிக்கிற ஒரு இடம், அது நீங்க மட்டும்தான்ப்பா ஆண்டவரே. உன்னத பாட்டில் பார்க்கிறோம், நான் வனாந்தரத்தில் நேசருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் ஆண்டவரே. இந்த வனாந்தர வாழ்க்கையில எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், இதன் நடுவில் எங்களுக்கு சாய்ந்து கொள்ள ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பு. அப்பா, மணவாளன் மணவாட்டியை நேசிக்கிற வண்ணமாக, அப்பா தகப்பன் பிள்ளையை நேசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே, அப்பா உண்மை நேசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கும் வெளிப்படுத்துங்கப்பா. உங்க இருதயத்தை எங்களுக்கும் வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் அல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துக்கங்கள், காயங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஏக்க
செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிக்கும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம். உற்சாகமாக இந்த 3வது பாடலை பாடி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஆராதிப்போம். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சுவாசம்
துதிப்போமா? இதோ சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இதோ வானத்துல இருக்கிற எல்லாமே அவரை துதிக்கிறதே. இதோ பூமியில் உள்ள எல்லாம் அவரை துதிக்கிறதே. நாமும் அந்த சிருஷ்டியோடு கூட சேர்ந்து சிருஷ்டிகரை துதிப்போமா? எல்லாரும் ஏகமாய் ஒன்று கூடி இந்த நேரத்தில் விசுவாசிப்போம். இப்பொழுதும் அவர் சிருஷ்டித்த சகலமும் அவரை நோக்கி துதிக்கிறது. நாமும் கூட அது எல்லாவற்றோடு கூட சேர்ந்து பரலோகத்தின் தூதர்களோடு சேர்ந்து பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை துதிப்போமா? இடைவிடாமல் அவரை துதித்துக் கொண்டே இருப்போமா? இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறாரே. எருசலேமை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்யும் படிக்க என் தேவன் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையை எதிர்நோக்கி இன்னும் ஆரவாரத்தோடு கூட அவரை வரவேற்கும் படிக்க நாம துதிப்போமா? சத்தத்தை உயர்த்தி, அநாதி தேவன் என் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் எனக்கு ஆகாரமாய் இருக்கிறது. அவர் என்னை கைவிடாத தேவனாக இம்மட்டும் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறாரே. நான் மனிதனுடைய கைகளை நோக்கி பார்க்காத படிக்கு தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நன்மையை நினைத்து இன்னும் உற்சாகமாக அவரை நோக்கி துதிப்போமா? அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. உலகம் நம்மை வறண்டு போக செய்யும். நான் வறண்டு போகிற காலம் வரும், வாழ்க்கை வறண்டு போகிற காலம் வரும், ஐஸ்வர்யம் வறண்டு போகிற காலம் வரும், அபிஷேகம் வறண்டு போகிற காலம் வரும், எண்ணெய் வறண்டு போகிற காலம், கிருபைகள் வறண்டு போகிற ஒரு காலம் வரும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் நம்மை வறண்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்தை செழிக்க வைக்கிறவர், வறண்ட நிலத்தை துளிர்க்க செய்கிற தேவன். உங்க ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருந்தாலும், உங்க பரிசுத்த வாழ்க்கை குறைஞ்சிருந்தாலும், தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள பிரசன்ன வாழ்க்கை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க தவறி இருந்தாலும், அங்கே ஒரு வனாந்தரம் சூழ்ந்திருந்தாலும், என் ஆண்டவருடைய அன்பு பெருசு, என் ஆண்டவருடைய அன்பு பெரிது. இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியலையே, எனக்குள்ள ஒரு போராட்டம், எனக்குள்ள ஒரு சஞ்சலம், எனக்குள்ள ஒரு தவிப்பு, ஆண்டவரே இந்த வனாந்தரத்தை எனக்கு மாற்றி போடுங்கப்பா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் கதறினார், பிதாவே பிதாவே
எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த பாத்திரம் நீங்க குடும்பம் என்ன நீங்கபடி செய்யும், உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவேன். அவர் கேட்டதெல்லாம் பிதாவின் முகத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகம் என்னை சூழ்ந்து கொள்ளும், பாவம் என் மேல் சுமத்தப்படும், அப்ப என் கர்த்தருடைய கண்கள் எனக்கு மறைக்கப்படுமே, என் பிதாவின் முகத்தை தரிசிக்க முடியாது, தேவ பிரசன்னம் எங்கே போயிருமே அப்படின்னு கதறினார். ஆனாலும் ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த சூழ்நிலையில கர்த்தர் கைவிடல. இன்றைக்கு நம்முடைய லைஃப்லயும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வனாந்தரத்தை இந்த வறண்ட வாழ்க்கையை மாற்றுவதற்காக சிலுவையில நமக்காக மரித்தவர், பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், துக்கங்களை சுமந்தவர், காயங்களை ஏற்றுக்கொண்டவர், அவமானங்களை ஏற்றுக்கொண்டவர் நம் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
எங்களை காத்து கொண்டீரே அப்பா. எல்லா இடங்களிலும் பஞ்சம் பெருகினாலும் எங்கள் கரத்தை ஆசீர்வதித்து எல்லோருக்கும் கொடுக்கிற கரங்களாக இதை மாற்றினீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தாயின் கருவிலே உம்முடைய கரமே எங்களை வணைந்தது ராஜா. உங்க கரத்தினால இந்த கருவை நீர் வணைந்து கொண்டீர் ஆண்டவரே. என் தாயின் கருவிலிருந்து என்னை வெளிப்பட செய்த தேவன் நீங்க தான்ப்பா. உங்க கரத்துல தான்ப்பா நாங்க வந்து விழுந்தோம். அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் மேலேயே இருக்கிறதே. ஒருபோதும் நீர் உம்முடைய கரத்தை எங்கள் மேலிருந்து எடுக்காத தேவனாக எங்களை ஆசீர்வதித்து உருவாக்கி எங்கள் கரத்தை பிடித்து எங்களை நடத்தி வருகிறீர். பஞ்ச காலமே நேரிட்டாலும் இதோ ஆபிரகாமின் சந்ததிக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் விதைக்கும் போது 100 மடங்கு அறுவடை தருகிறவராய் இருக்கிறீரே. நாங்கள் எங்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துகிறீர் ராஜா, நடத்துகிறீர் ஆண்டவரே. உன் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைந்து போவது இல்லை. இதோ தேவனுடைய வார்த்தை உனக்கு பெருக்கத்தை கொடுக்கும்படிக்கு கடந்து வருகிறதே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவர் அவர் உண்மையுள்ளவர். உங்களை ஒரு தீமையும் அணுகாத படிக்க தம்முடைய சட்டைகளினாலே உங்களை மறைத்துக் கொள்கிற தேவன் அல்லவோ. நீங்கள் எங்கும் அலைந்து திரிய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். உன்னுடைய சிருஷ்டிகர், உன்னுடைய நாயகர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். ஒரு தீமையும் அணுகாமல் உன்னை பாதுகாக்கிற தேவன் அவர் ஒருவரே. அவரை நோக்கி சொல்லலாமா? பஞ்சகாலம் பெருகிட்டாலும் இதோ கொள்ளை நோய்கள் பரவினாலும் எங்கள் கர்த்தர் எங்களை காத்து கொள்ள வல்லவர். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. அவரை ஆராதிக்கலாமா? பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலம் இயேசுவை பாடிடுவீர். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலம் இயேசுவை பாடிடுவீர். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவீர். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவீர். களிப்போடு விரைந்தமை சேர்த்திடுக என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலம் இயேசுவை பாடிடுவீர். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலம் இயேசுவை பாடிடுவீர். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவீர். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்களை தேடி வந்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வரலப்பா, நீர் எங்களை தேடி வந்தீர். இருக்கிற நிலைமையில எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. மனதுருக்கத்தோடு எங்களை நோக்கி பார்த்தீரப்பா. எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இல்லை ஆண்டவரே, மனதுருக்கம் தான் இருந்தது. உளையான சேற்றில் நாங்கள் உழன்று கொண்டு இருந்த போதும் உமக்கு எங்கள் மேலே இருந்தது மனதுருக்கம், தீராத அன்பு. எங்களை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான்ப்பா இருந்தது. இதோ எங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டீர், உயர்த்திரீர், ஆசீர்வதித்து இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அப்பா. எங்களை நாங்கள் சிறியவனாக இருந்தாலும் எங்களை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய தாசர்களை அப்படியே உயர்த்துகிறீர். இதுவரைக்கும் ஒரு நன்மை இல்லையே, நான் இன்னும் சிறுமைப்பட்டு இருக்கிறேனே, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று நாங்கள் சொன்னாலும் கர்த்தர்
மாறாதவராக, எங்களை நோக்கி பார்க்கிறவராக இன்றைக்கும் எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் வாக்கு மாறாதவர் அப்பா. தாவீதுக்கு நீர் சொன்ன வார்த்தையை மாற்றாமல், இதோ கரவலாடுகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீத, எல்லாரும் அசட்டை பண்ணப்பட்ட தாவீத நீர் சொன்னது போல அந்த எளியவனை நீர் தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. தேசத்தின் மேல் அதிபதியாக அமரச் செய்தீர் ஆண்டவரே. அப்பா, அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நான் சிறுமைப்பட்டு தான் இருக்கணுமா? இல்ல, தேவன் உயர்த்துகிற காலங்கள் வருகிறது. தேவன் சொன்னபடி உன்னை உயர்த்துகிற காலம் வருகிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க எங்களை உயர்த்துவீங்கன்றதுக்காக நாங்கள் உங்களை ஆராதிக்கல, ஆனால் எங்களை நீ நோக்கி பார்க்கிறீரே, அதற்காகவே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அதற்காகவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் என்னை நினைக்கிறீரே, அதற்காகவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அதற்காகவே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. என் தேவனுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காகவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை தேடி வரவில்லை. நித்திய ஆசீர்வாதத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக உம்மை தேடுகிறோம் அப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உரிஷபா ரிக்கா பல ஷிபா ரிக்கரபா லக்தா ரிக்கோ நிஷபா ரிக்கரபலபரபா. ஒருவேளை உங்களுடைய இந்த சிறுமையில் தேவன் உங்களை உயர்த்தாமல் இருந்தாலும் நீங்க நினைக்கலாம், நான் இன்னும் சிறுமைப்பட்டு கிடக்கிறேன். ஆண்டவரே, வசனம் சொல்கிறதே, நீர் சிறுமையானவனை உயர்த்துகிறீர் என்று. நீர் எப்போது என்னை உயர்த்த போகிறீர் ஆண்டவரே? நீர் தாவீதை உயர்த்தினீரே, எப்போது என்னை உயர்த்த போகிறீர்னு ஒவ்வொரு நிமிஷமும் உங்க இருதயத்தில் ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற உயர்வை நீ நோக்கி பார்ப்பது என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற உயர்வை நோக்கி பார்ப்பது என்ன? ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இந்த இடத்துல. லாசரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் வாசல்ல தான் அவன் கடைசி வரைக்கும் இருந்தான். அவன் மரித்து போற வரைக்கும் அந்த வீட்டு வாசல்ல தாழ்த்தப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, விசாரிப்பாரற்றவனாக தான் கடந்தான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், வசனம் இப்படி சொல்லுதே, என் தேவன் என்னை உயர்த்தவே இல்லையே. அவன் அப்படி நினைக்கல. அந்த நிலைமையிலையும் அவன் தேவனை விட்டு கொடுக்காதவனாக, முறுமுறுக்காதவனாக, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தானே. ஓ ரிஷி பரக்தரி பக்கரபா ரிஷவரி கரபா. ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட போதிலும் ஒரு நாள் கூட அவன் தேவனை துதிக்கலையே, தேவனை நோக்கி பார்க்கலையே. உலகத்தில் இவங்க 2 பேருமே இப்படியே தான் இருந்தாங்க. ஆனால் மரித்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையின் படி அதோ அந்த லாசருவை தமது ஜனத்தின் பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் அமரச் செய்தாரே. அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் எங்கேயுமே சொல்லல உலகத்தின் அதிபதிகளோடு உன்னை அமரச் செய்வேன்னு. அவர் சொன்னது தமது ஜனத்தின் அதிபதிகளோடு, தமது ஜனத்தின் பிரபுக்களோடு, அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள். அவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபட்டு போகாது. இந்த அநித்தியமான உலகத்தின் ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அவர் வாக்கு பண்ணின பரலோகத்தின் ஆசீர்வாதம், பரலோகத்தின் மேன்மை நிச்சயமாய் உண்டு. ஐஸ்வர்யவானுக்கு அது கிடைக்காமலேயே போனதே. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், உன் சிறுமையில் நீ உண்மையாயிரு. நீ தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் என்னை நோக்கிப்பார். நான் வாக்கு பண்ணினபடி என்னுடைய ராஜ்யத்தில் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன், என்னோடு கூட உன்னை அமரச் செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். ராஜாதி ராஜாவோடு நம்மை அமர்த்துகிற தேவன் அவர், ராஜாதி ராஜாவோடு அமர்த்துகிற தேவன். அதனால தான் தாவீது சிங்காசனத்தை நோக்கி பார்க்கவே இல்லை. அவன் ராஜாவாக இருந்த போது சிங்காசனத்தை அவன் கணக்கிலேயே வைக்கல. அவனுக்கு தேவையெல்லாம் கர்த்தர். என் தேவன், நான் என் தேவனோடு உறவாடணும், என் தேவனோடு சஞ்சரிக்கணும், என் தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் நான் இருக்கணும்னு. இன்றைக்கு நாமும் அதை வாஞ்சிப்போமா? தாவீது வாஞ்சித்தான். என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் உம்மை ஆராதிக்கணும்பா. அவன் வாஞ்சித்ததெல்லாம் அந்த ஆலய பிரகாரத்தை தான், தேவ சமூகத்தை தான். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நாமளும் சொல்வோமா, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கும்படிக்கு வருகிறோம். உங்க பிரசனத்தை வாஞ்சித்து இந்த பிரசனத்தில் இருக்கும்படிக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, ஆடல் பாடல் சத்தத்தோட எங்கள் நேசரை தொழுது கொள்ளும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நீங்க எனக்கு கொடுத்த ஆலயத்தில் கூடி
செய்தீரே நன்றி. உம்முடைய ஜனத்தோடு நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ராஜா, தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எத்தனை கிருபை, எத்தனை கிருபை! கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பது எத்தனை பெரிய கிருபை. இன்னைக்கு தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு கிருபை உங்களுக்கும் எனக்கும். அவருடைய ஆலய பிரகாரத்திற்கு வந்து அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் ஜீவனுள்ள தேவனை, ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிற கிருபை. உற்சாகமே அவர் ஆராதிப்போமா? முடிந்தவர்கள் எழுந்து நின்று தேவனை அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சொல்லி பாடலாமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க
எத்தனை அதிகம் ஆண்டவரே. என் ஆண்டவராக இயேசுவினை விட்டு தூரமான நாட்கள் எத்தனை அதிகம். எவ்வளவு இடரல்கள், எவ்வளவு பாவங்கள் ஆண்டவர், எவ்வளவு குறைவுகள் இடத்துல இருந்து ஆண்டவரே நாங்கள் மனஸ்தாபப்பட்டு கதறின பொழுது அப்பா என்னால எழும்ப முடியவில்லையே, என்னால விடுதலை பெற முடியவில்லையே, மீண்டும் மீண்டும் நான் இந்த பாவத்துல சிக்கி தவிக்கிறேனே என்று முறையிட்ட பொழுதெல்லாம் என் தேவன் கிருபையா இறங்கி அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. பிசாசு உம்மையும் என்னையும் பிரிப்பதற்கு எவ்வளவோ அவன் முயற்சித்தான் ஆண்டவரே. உலகம் ஜெயிக்க முடியல, மாம்சம் ஜெயிக்க முடியல, அப்பா பிசாசு ஜெயிக்க முடியலப்பா. நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. அப்பா விட்டு கொடுக்கலப்பா, விட்டு கொடுக்கல ஆண்டவரே. ஆணி பாய்ந்த உடைய கரத்தினாலே எங்களை தூக்கினீர் ஆண்டவரே. ஆணிகள் கடாவப்பட்ட ரத்தம் வடிகிற உடைய கரத்தினாலே எங்களை தூக்கி எடுத்து எங்கள் பாவங்களை கழுவினீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. சிம்சோனை போல ஆண்டவரே ஒரு உணர்வு ஆண்டவரே, ஒரு வெறித்தனம், ஒரு வைராக்கியம் என் ஆண்டவருக்காக இந்த ஜீவன் வாழ்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருந்தாலும் என் இயேசுக்காகத்தான் இருக்க வேண்டும், என் இயேசுவின் சித்தத்தை தான் செய்ய வேண்டும் என்கிற அந்த வைராக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நான் உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, மரண பரியந்தம் என்னை நடத்துகிற தேவனை நான் எக்காலமும் ஆராதிப்பேன், நான் எக்காலமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. என் இருதயம் புதிய பாடல்களால உம்மை துதிப்பதாக. இப்பொழுதே தேவன் தருகிற புதிய பாடல் எங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் ராஜா. ஊரி பக்கர வல்ல ஷபரி கரபா, ஊரி ஷபரி கரபா. பரலோகங்களே அதில் உள்ளவைகளை தேவனை துதியுங்கள். இதோ தேவனுக்காக பரலோகத்திலே புதிய பாடலை பாடுகிறது போல இதோ பூமியிலிருந்து நாங்களும் தேவனுக்காக புதிய பாடலை பாடுகிறோம் ராஜா. ஊரி ஷபரி கவல ஷபரி கரபா. ஒவ்வொருவரும் தங்கள் வாய்களை விரிவாக திறக்கட்டும். தேவன் தருகிற புதிய பாடலை அப்பா நாங்கள் உயர்த்தும் படிக்கு ரிஷபரி பரி கரபா, ரிஷி பாபா ரிஷபரபா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்கள் தாயின் கருவிலே நாங்கள் உருவாகும் முன்பதாகவே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீராண்டவரே. நீர் அழைத்துட்டீங்கப்பா, நீங்க அழைச்சிட்டீங்கப்பா. நாங்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே உம்முடைய தீர்மானத்தை எங்கள் மேல வைத்தீர் ஆண்டவரே. உமது திட்டத்தை எங்கள் மேல வைத்தீர் ராஜா.
ராஜா. ஓ இப்பொழுதும் கர்த்தர் அழைக்கிறார், என் யோசுவாவே, என் யோசுவாவே, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? நாம சொல்லலாமா, மரண பரியந்தம் உம்முடைய யுத்தங்களை நடப்பிப்பேன் ராஜா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர் எனக்கு நியமித்த ஓட்டத்துல நான் ஓடுவேன் ஆண்டவரே, உம்மை உண்மையாய் பின்பற்றிக் கொள்வேன் ஆண்டவரே. ஓ எலியாவே, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? நீ மறைந்து கொண்டிருப்பது என்ன? உன் தாயின் கருவிலேயே நான் உன்னை அபிஷேகம் செய்தேனே. நீ இதோ குகையிலே மறைந்து கொண்டிருப்பதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை. எசபேலை எதிர்த்து நிற்கும் படிக்க, சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கும் படிக்க, இதோ நான் என்னுடைய அபிஷேகத்தை, என்னுடைய ஆவியை உன்மேலே வைத்திருக்கிறேன். ஊரி லக்கரபலா சிவா ரீகா ரபலக்கரபா லீகா ரசவக்தரபக்கரபரபா. எரேமியாவே, எரேமியாவே, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. இதோ நான் உன்னை உன்னுடைய தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன். ஊரி பக்தரபா, அப்பொழுது என் வார்த்தை நான் உன் வாயிலே வைத்து விட்டேன்னு கர்த்தர் சொல்றீங்க. ரிக்கலா ஷபரி கரபா, இதோ நான் என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே வைக்கிறேன். உன் வாயை விரிவாக திறந்து சாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் படிக்க நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். நாம சொல்லலாமா, நான் அந்த எரேமியாவை போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் நாட்கள் முடியும் வரை நீர் நியமித்தவைகளை செய்வேன் ஆண்டவரே. நீர் அனுப்புகிற இடத்திற்கு நான் போவேன் அப்பா. நீங்க சந்திக்க சொல்ற ஜனங்களை சந்திப்பேன். ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் கிட்ட? ஒப்பு கொடுக்கலாமா? எனக்காக நீர் நியமித்த ஊழியத்தை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் செய்வேன், நான் செய்வேன் அப்பா, நான் செய்வேன் ஆண்டவரே. ஒரு எசேக்கியேலை போல் நான் புறப்பட்டு போவேன் ஆண்டவரே. கடினமான ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தர் சொல்ற வார்த்தையை நான் சொல்வேன் என்று இன்றைக்கு அவரிடத்துல சொல்லுவோமா? ஒப்பு கொடுப்போமா? நான் வருகிறேன் ராஜா, நான் வருகிறேன் ஆண்டவரே. சுவரில் இருக்கிற ஓட்டையை அடைக்கும் படிக்க இதோ நான் வருகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும். தானியேலை போல அடிமையாக நான் கடந்து சென்றாலும் என் கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். எல்லா சூழ்நிலையிலும் அது சிங்க கெபியோ எரிகிற அக்கினி சூளையோ, என்னுடைய தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், உயர்த்துவேன், உயர்த்துவேன் ஆண்டவரே. நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்றுவேன். இது ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 வருஷம் இல்லப்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, பரலோகத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிற நாள் வரைக்கும் என் கர்த்தர் எனக்கு நியமித்ததை நான் நிறைவேற்றுவேன் ராஜா, நான் நிறைவேற்றுவேன் அப்பா. புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி இருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால, உம்முடைய ஆவியின் பலத்தினால இந்த குதிரை ஓடட்டும் ஆண்டவரே, இந்த யுத்த குதிரை ஓடட்டும் ஆண்டவரே. என் தேவன் நினைத்ததை எல்லாம் செய்து முடிக்கும் படிக்கு இந்த யுத்த குதிரை ஓடுவதாக இப்பொழுதே கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் படிக்கு இன்றைக்கு எங்கள் மேல கர்த்தருடைய பலத்த கரம் அமருவதாக, அமருவதாக. நன்றி ராஜா. பூமியின் தாழ்விடங்களுக்கும், பூமியில யாரும் நுழைய முடியாத இடங்களுக்கும், காற்று கூட புகுந்து செல்ல முடியாத இடங்களுக்கும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு போவீராக, எங்களை கொண்டு போவீராக. ஆத்துமாக்களை சந்திக்கும் படிக்கு, சாத்தானுடைய கிரைகளை நிர்மூலமாக்கும் படிக்கு இதோ எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னும் எத்தனை நாள் நாங்கள் எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருப்போம். இதோ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் வந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுக்கிற பலத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு வாஞ்சிக்கிறோம். உங்க பலத்தினால பரலோகத்தில் இருந்து, உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற பலன் இன்றைக்கு எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர்களை பலப்படுத்தி அனுப்பினது போல இன்றைக்கு எங்களையும் பலப்படுத்தி அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இதோ ரதங்களை முந்திக் கொண்டு ஓடும் படிக்கு ஒரு உன்னதத்தின் பலன் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு உண்மையா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இதுவரைக்கும் என் நாட்களை நான் வீணாக்கி இருக்கலாம், நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நாங்க ஓடி இருக்கலாம். இந்த யுத்த குதிரை தான் ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு ஓடுனேப்பா, எங்கெல்லாமோ ஓடுனேன், எப்படி எல்லாமோ ஓடுனேன். ஆனா இன்றைக்கு உம்முடைய ரதத்திலே பூட்டப்பட்ட குதிரையாக, உம்மாலே கட்டுப்படுத்தப்படுகிற குதிரையாக, உம்மாலே பயன்படுத்தப்படுகிற குதிரையாக
நான் என்னை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீங்க எங்களை ஆளுகை செய்து நடத்துங்கப்பா, நடத்துங்க ராஜா. சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்கள் வெகுவாக இருக்கின்றன, போக வேண்டிய தூரமோ வெகு தூரமா இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன் என்ற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா தேவ சமூகத்தில்? நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே, நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க வாழ்க்கையின் ஆதாரம் நீங்க தான்ப்பா, எங்க வாழ்க்கையின் ஆதாரம் நீங்க தான்ப்பா. எங்களை தள்ளிவிட்ட சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. இந்த உலகம் எங்களை பார்க்கிற கண்ணோட்டமே வேறையாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றோரை நாங்கள் இருக்கிறோமே, விலையேற பெற்றோரை நிற்கிறோமே. மனிதர்கள் எங்களை தள்ளிவிட்ட நேரங்களிலும் எங்களை சேர்த்து கொண்ட தேவன், எங்கள் இருதயம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களை காத்து கொண்ட தேவன், எங்களை உருவாக்கிற தேவன். செவுத்துல எரியப்பட்ட ஒரு கண்ணாடியை போல அப்பா நாங்கள் நொறுக்கப்பட்டு போனாலும் எங்களை சேர்த்து கொள்கிற கர்த்தர், எங்களை மீண்டுமாக உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க சிருஷ்டிகர்ப்பா. எத்தனை முறை நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் எங்களை மீண்டுமாக புத்துயிர் பெற்று எங்களை வணைந்து கொள்ள உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் ஆண்டவரே. இருளான எங்கள் வாழ்க்கையில ஒளியை தருகிற தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை நோக்கி சொல்லலாமா? எங்க வாழ்க்கை இருண்டு போன நேரத்துல ஒளி கொடுத்தீங்கப்பா. ஒளியை எங்களுக்குள்ளாக வைத்தது மாத்திரம் அல்லாம எங்க வாழ்க்கையே இருண்டு போயிருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எங்களை அநேகருக்கு ஒளி கொடுக்கிற கலங்கரை விளக்காக வைத்திருக்கிறீங்க ராஜா. இது உம்மால் மாத்திரமே ஆகும் அப்பா. எப்பொழுது உமது ஒளியை பிரகாசிக்கும்படி செய்வீராக. மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்தேனே, தோள்களில் தூக்கியே அழகு பார்த்தீரே. மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்தேனே, தோள்களில் தூக்கி
உறவுகள் இருந்தாலும் போதாதப்பா, எத்தனை ஆயுள் இருந்தாலும் போதாதப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை நேசிக்க, உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, உங்கள் அன்பிலே நாங்கள் வாழணும். உங்கள் அன்பிலே நாங்கள் ஆண்டவரே எங்கள் இதயம் துடிக்கணும். உங்கள் அன்பிலே நாங்கள் மரித்து உங்கள் அன்பிலே உங்களுடைய பாதத்தில் வந்து சேரணும் கோப்பா. உங்களுடைய அன்பிலே நாங்கள் நடந்து கொள்ளணும். உங்களுடைய அன்பிலே நாங்கள் ஓடணும். உங்கள் அன்பிலே நாங்கள் உழைக்கணும். தேவ அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம்.